கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் இவங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் வந்து இது வெற்றிகரமா நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். வேற என்ன சொல்றது, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. தொடர்ந்து அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா இசை ரசிகர்களும் இன்னொருவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாய் பேசவே வாய்ப்பில்லை வழி பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களை பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்பட்டு அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜா வந்து சொல்லிக்கோங்க. எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்ல 2-3 பேரு. சோ ரொம்ப சந்தோஷம் தான். அந்த ஒரு பாட்டுல வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளவுதான் நான் அதுல செஞ்சேன். ஆனா அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்ல வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அது ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் அந்த மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படிதான் அந்த பாடல் இருக்காரு. சத்ய பிரகாஷ் இருக்காரு, திஷா பிரகாஷ் சொல்லி இப்போ ரீசெண்டா பொது பாடகர் ரொம்ப அருமையா பாடம் அவங்களும் கலந்துக்கிறாங்க. ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க, அதோட வயலினும் வாசிப்பாங்க. நீங்க இவ்வளவு பேர் சேர்ந்துதான் பண்ண போறோம். பாட முடியாது. நீங்க செலக்ட் பண்றீங்களா, இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா, இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா? நாங்க எல்லாரும் ஒரு டீமா உட்காந்து செலக்ட் பண்ண போறோம். பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும். லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடம், நீங்க அறிமுகமாக எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படி நான் தமிழ் கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி வந்து பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணல. நான் மலையாளத்துல நிறைய கச்சேரிகள் பண்றேன், தமிழ்ல கூட பண்ணிருக்கேன். ஆனா இவங்க செய்யற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு கிராண்ட் ஒரு ஸ்கேல்ல ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. கொஞ்சம் ஆர்டினரியா தான் போயிட்டு இருக்கேன். மேடம், லைட் கான்செப்ட்ல நம்ம ஏஆர் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவாரு. அவங்க ஏதாவது சொன்னாருன்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கிதான் பண்ணிருக்கு. சோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒண்ணு காமிச்சீங்க. அந்த டிராயிங் வந்து இப்பதான் வந்து அனுமதி வாங்கியிருக்கு. உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும், டிராயிங் எல்லாம் வரையணும்னு சொல்லிருக்கீங்க. இங்க இருந்துதான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது? தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே புகை பூச்சுடா படத்துக்காக. அதோட மலையாளம் வேர்ஷன் நோக்கத்தா தூரத்து கண்ணன் நட்டுங்கிற மூவி பாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதுல வந்து நான் பாடியிருந்தேன். நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரோடக்ஷன். நானும் அப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோனுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. பாசில் சார் தான் எனக்கு சொன்னார், நீங்க சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க, அவரு செக் பண்ணும்போது இவரு கிண்டல் பண்றாரு. ராஜா சாரு கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் ராஜா சார் கிட்ட தாசம்மாவோட மேனேஜரா இருந்த குഞ്ഞുണ്ണി வயலினிஸ்ட் அவரு தான் கூட்டிட்டு போற ராஜா சார் கிட்ட. அங்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் அந்த புகை பூச்சரவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்துல பூஜைக்கு ஏற்ற கோயிலுங்கிற பாடல் பாட வச்சார்.
இன்னொன்னு உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களே பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்பட்டு அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜா வந்து சொல்லிப்போங்க. எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்ல 2-3 பேரு. சோ ரொம்ப சந்தோஷம் தான். அந்த ஒரு பாட்டுல வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்து அவ்வளவுதான் நான் அதுல செஞ்சேன். ஆனா அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்ல வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அது ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் அந்த மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படிதான் அந்த பாடல். மியூசிக் டைரக்டர் ஆகுது. மியூசிக் டைரக்ஷன் இல்ல, அதுக்கு ஒரு தனி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனிமை அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன். சின்னதா ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடுறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. அது இன்னொரு விஷயம் கேட்டீங்க, நடிப்புக்கு கேட்டாங்க. ஒரு 2 படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு. அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்ட் எனக்கு அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. இதே போதும், இப்படி இருந்தா போதும் நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டையும் பாடும்போது பாட்டு எப்படி வரணும் மனசுக்குள்ள நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி நல்லா வண்டியேன்னு வருத்தப்படுற பாட்டு ஏதாவது ஃபேமஸ் ஆகல. நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில வராத படங்கள் இன்னும் நிறைய இருக்கு, வந்திருக்காங்க. அப்படி இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நினைச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமா போகாத படங்கள் இருக்கு. எது இப்ப நீங்க கேட்ட டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. பட் இருக்கு அந்த மாதிரி நல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டது எங்கேயுமே எட்டாம போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறைய. கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் எஃபர்ட் போட்டுதான் பாடப்போம். எதுவுமே ஈஸியா பண்ணி இது கிடையாது. எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். சொல்லுங்க சார். ஐயோ, அது கஷ்டம் சொல்றது. எனக்கு வந்து புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது, லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும். நீங்க ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம். ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும், அதை வந்து எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு நானே ஒரு கோர் லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு ப்ரொனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும், இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். இருக்கீங்க தெரியல. அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து மியூசிக் வந்து லிரிக்ஸ் ஓவர்ரூல் பண்ணாம இருந்துச்சு. அங்க வந்து இந்த சிங்கர்ஸ்க்கான ரெகக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒன்ஸ் இட் பிகம் டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போதுதான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது. அதனாலதான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் மேடம், அது வந்து ஒரு பாதிப்பா இருக்காதா, அது எதனா வழிமுறை இருக்காதா பண்றதுக்கு? நீங்க அதுதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட as a singer. ஏன்னா you are an experienced veteran. எல்லா கலவையும் நாங்க சொல்லி மெயினா வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லணும். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதல் அது எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு அது எப்படி கேக்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும். நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உட்காரது இல்லை, எங்களுக்கு தெரியாது. பாட்டு வெளியில வரும்போதுதான் இது இப்படி வந்திருக்குன்னு தெரியும். கண்டிப்பா மிஸ் பண்றோம். நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல அந்த ப்ராப்பர் ஸ்டாப்பர் இல்லாம முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்ல,
பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப் வராம எப்படி பாடுறாங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பு லெவல் அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தெரியும், அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதையும் அவங்க கூட நின்று பாடினதுல நான் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒரு வார்த்தை சொல்றது எப்படி, எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டுல அதெல்லாம். அதனால எஸ்பிபி சாரை பத்தி சொல்லும் போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளவு எனக்கு ஸ்பஷ்டமா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாருனா அது அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதுல நான் கத்துக்கிட்டேன் சார் கிட்ட இருந்து. அது மட்டும் ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட அதனோட சேர்ந்து பணியாற்றுறவங்கள எப்படி அன்பா எவ்வளவு பாசத்தோட அவங்களுக்கு எவ்வளவு கேர் பண்றாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணிருக்கேன். அமெரிக்கால எல்லாம் போகும்போது நாங்க ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தா, சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூங்காம இல்ல ரொம்ப டயர்டா இருக்கும். வந்தா ஹோட்டல் 12 மணிக்கு தான் செக்இன் டைம். நம்ம 9 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனா எஸ்பிபி சாருக்காக ரூம் அவங்க சீக்கிரமா ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சிருவாங்க. மத்தவங்க வெயிட் பண்ற வரைக்கும் சாரு சொல்லுவாங்க, நீங்க என்ன மட்டும் அனுப்பிச்சிருவீங்க, அவங்க என்ன என்னோட மை பாய்ஸ் அவங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அவரும் அந்த லாபியிலே அவ்வளவு நேரம் உட்கார்ந்த அனுபவம் இருக்கு. வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி அவங்க இருக்காங்க, இப்படிதான் இருக்கணும்ங்கிறது ஒரு பெரிய பண்ணுங்க. மேடம், நீங்க பாடிய இத்தனாயிரம் பாடல்கள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முழுக்க முடியா இன்னைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்கு. ஆனா சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள் எதுவுமே ஒரு வரியோட புரிய மாட்டேங்குது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? காலத்தோட மாற்றங்கள் அதை குறை சொல்றதை விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போறதுதான் பக்கம் நினைக்கிறேன் சார். மேடம் மேடம் நீங்க கேட்டா பாடல் படி கம்போஸ் பண்ணிருக்கீங்க. அது என்ன ராகம், கேட்டா ஒரு ஆபோட்டி ஆபிரிக்கல ராகம் இருக்கு. நீங்க அந்த ஃபீல் எப்படி கேட்டிருக்கீங்க, அந்த ஃபீல் கொடுத்துட்டு என்ன ராகத்தை போட்டுருக்கீங்க, இல்ல நீங்களே ஒரு நோட்டீஸ் எழுதும்போது ராகம் ஓரளவுக்கு பாட்டு கேட்கும்போது என்ன பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா பியூர் கர்நாடிக் மியூசிக்லயே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் பிலிம்ஸ்ல மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். அதுலயே பியூர் ராகத்திலயும் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அது ஃபீலுக்காக ஒரு நோட்டு மாத்தி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டா இருக்கும் சம்டைம்ஸ். சோ ராகம் என்ன இருக்கும் ஓரளவுக்கு கேட்கும் போது ஓரளவுக்கு தெரியும். ஏதாவது தெரியாத ராகமா இருந்தா சாரே சொல்லுவாரு, இது இந்த மாதிரி ராகத்துல பண்ணிருக்கேன், இது நோட்ஸ் எப்படி வரும்னு ஒரு முதல்ல சொல்லுவாரு. மேடம் மேடம் இப்ப நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இப்ப வர ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களே தனிச்சையா பாடி பெரிய லெவல்ல பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஸ்பெசிபிக்கா தனுஷ் சார் சிம்பு சார் எல்லாம் பாடினாது மில்லியன் வியூஸ் போகுது. நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துருவீங்க, அதுக்காக கேட்கறேன். ஒரு படத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் பாடுறாங்க. அவங்க படத்துல அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க பாடட்டும். அது இப்ப என்ன நம்மளுக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது, நான் சந்தோஷமா எனக்கு என்னால என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், இங்க திரைப்பாடல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க. நீங்க அது மாதிரி நிறைய கச்சேரிகள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? நான் 2 கச்சேரி தான் பண்ணிருக்கேன். திருவையாறுல ஒரு தடவை பாடினேன். அப்புறம் கேரளாவில சூர்யா ஃபெஸ்டிவல்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும். எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு தடவை பண்ணேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் எ டைம் ரெண்டுமே கொண்டு போறது ஃபீமேல் சிங்கர்ஸ் கொஞ்சம் கஷ்டம். வாய்ஸோட டெக்ஸ்டர்ல சின்ன சின்ன டிஃபரன்சஸ் வருது. அதனாலதான் நான் இப்ப நிறைய பிலிம் சாங்ஸ்ல பிஸியா இருந்ததுனால அதுலயே கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன். 2 லைன் கர்நாடிக். Nice and nice. Ticket rates. Tickets are available on insider.in and the web show. Starting rate on the 499. That's 799. It's 500 and 4,000 rupees வர எல்லா ரேஞ்சிலையும் டிக்கெட் இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ரஹென்சிவா பிளான் பண்ணிருக்கு. இந்த வாட்டி இந்த கான்செப்ட்ல லைக் ஐ செட் எல்லாருமே ஃபேமிலியா வரவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ அதுல மேமோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நிம்மதியா ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. சோ ஜெனரலா நீங்க ஒரு படத்துக்கு போறீங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்ல இந்த ஷோ நீங்க எல்லாருமே செலவு பண்ணிட்டு ஜாலியா பாத்துட்டு போற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு. 499 ஸ்டார்ட் ஆகுது.
சார் போன வாட்டி கூட கொடுத்தோம் சார், வரவே இல்லை சார். நீங்க எதுவுமே எங்களும் சார். என்ன சார் என்ன சார் இது பண்ணிட்டீங்க? நீங்க சொல்லக்கூடாது சார், நீங்களா ஃபேமிலி, நாங்க வரோம்னு சொல்லணும், அதுதான் கரெக்டான முறை. சித்ராமா 2 லைன் கர்நாடிக் ஏதாவது ஒரு கீர்த்தனை Krishna Krishna Krishna